நலம்பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. சதுர்த்தசி அப்படின்னு சொல்றது 4+10. சமஸ்கிருதத்துல சதுர்னா 4, 10 அப்படின்னா 10, 4+10, 10+4 வச்சுக்கலாம். 14வது திதி இது. இந்த சதுர்த்தசி அமாவாசைக்கு முந்தின நாள் 14வது தேய்பிர சதுர்த்தசி, கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி. இந்த அமாவாசைக்கு முந்தின திதியில வரும்போது இந்த கரணம் சகுனி கரணம் வரும். சகுனி, நாகம், கிம்ஸ்துக்கணம், இந்த கரணங்கள் இந்த சதுர்த்தசி திதி சகுனி கரணம் அப்படி வரும் பொழுது அது கொஞ்சம் உருப்படாத திதி. அதில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசி திதி சூனி ஆயிரும். இந்த 4 ராசியும் திதி சூனியம் ஆகிறதுனால புதனும் அவுட்டு, குருவும் அவுட்டு. அதாவது ஒரு ஜாதகத்திலே கல்வியும் கெட்டது, பணமும் கெட்டது. புதன்கிற அறிவும் இல்லை, பணமும் இல்லை. அவன் எப்படி உருப்படுவான்? வாழ்க்கையில் துன்பப்படுவான். இந்த சதுர்த்தசி திதியில பிறந்தவங்களுக்கு காலபைரவரை கும்பிடணும், வணங்கணும். காசியில் போய் காலபைரவரை கும்பிட்டா ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். ஜானியர்னா முளசம் இருக்கும் அப்படின்னு சொல்றது. இவங்களுக்கு பரிகாரமே காலபைரவரை கும்பிட்டுட்டே இருக்கிறது தான். இங்க ராட்ட சுத்தி பாளையம் அவல் பூந்துறையில காலபைரவர் கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு வார வாரம் சொர்ண ஆகஸ்ட்ன பைரவர், அவரை கும்பிடலாம். இல்லை தாடிக்கொம்புல பெருமாள் கோயில், சவுந்தரராஜ பெருமாள் கோயில், அங்கே சொர்ண பைரவர் இருக்கார். இந்த பெருமாள் கோயில் உள்ள பைரவர் இருக்கிறது கொஞ்சம் அபூர்வம்தான். சிவன் கோயிலில் தான் நார்மலாக பைரவர் இருப்பார். அந்த தாடி கொம்பிலே தன்வந்திரி, ஆண்டாள், ஐயகிரிவர் எல்லாரும் இருக்கும்போது அங்கே கோயிலே மிக அழகாக இருக்கும். வெறும் அருமையான கோயில். அங்கே இந்த பைரவரை கும்பிட்டு கடன் தீருதுன்னு ரொம்ப காலமாக அதுக்கு ஃபாலோ பண்ணி அந்த கோயிலில் தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு பயங்கரமான கூட்டமாக இருக்கும். சரியான கூட்டம். நிறைய பக்த கோடிகள் அங்கே கலந்துக்குவாங்க. அந்த கோயில் முடிஞ்சால் போயிட்டு வரலாம். இல்லை நம்ம ராட்ட சுத்திப்பாளையம் அவல் பூந்துறையில் உள்ள காலபைரவர் கும்பிடலாம். இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலில் தேய்பிர அஷ்டமிக்கு கும்பிட்டுட்டு இருக்கலாம். இந்த காலபைரவருக்கு தயிர் சாதமும் உளுந்த வடையும் தான் பிடிக்கும். அதை அவர்களுக்கு வழிபாடு செய்யலாம் வைத்து. அதனால சதுர்த்தசி திதியில் பிறந்தால் அவங்க நல்லது செஞ்சால் ஒரு டெவலப் ஆக முடியாது. நல்லது செஞ்சால் டெவலப் ஆக முடியாது. இந்த எனக்கு தெரிஞ்சு சதுர்த்தசி திதியில் பிறந்த எல்லாரும் ஒருத்தர் பீர் தயாரிக்கிற கம்பெனி, அதான் மதுபானம், டாஸ்மார்க்கில் வேலை செஞ்சால் அவனுக்கு யோகம். சகுனியை கெட்டது செஞ்சால் யோகம், நல்லது செஞ்சால் அவனுக்கு யோகம் இல்லை. அவன் எங்கே போனாலும் சகுனி வேலையும் ஃப்ராடு வேலையும் தான் பண்ணுற மாதிரி அவனுக்கு சூழ்நிலை ஆயிரும். அதனால் மக்களை கெடுதல் பண்ணுற பொருட்கள் விற்கிறது, கெடுதல் பண்ணுற பொருளை விற்கிறது. இல்லாட்ட வேஸ்ட்டு வியாபாரம் பண்ணலாம். வேஸ்ட்டு வியாபாரம், ஸ்கிராப் மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்களுக்கு நன்மையை தரும். எனக்கு தெரிஞ்சு அந்த சதுர்த்தசி திதியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே லாக் ஆயிரும். கல்யாணம் ஆகாது, ஆனால் குழந்தை இருக்காது, குழந்தை இருந்தால் வேலை இருக்காது, வேலை இருந்தால் புருஷன் வேற ஊரில் இருப்பார், இப்படித்தான் இருக்கும். ஒருத்தருக்கு சதுர்த்தசி திதி, ஒரு பொண்ணுக்கு ஒரு 4 வருஷம் குழந்தை இல்லைன்னாங்க. காலபைரவருடைய 108 போர்த்தி இருக்கு. அதை தினமும் ஒரு 48 நாள் சொல்ல சொன்னேன். 48 நாள் சொல்ல முடியலன்னா ஒரு 20 நாள் சொல்லிட்டு ஒரு 10 நாள் கழித்து ஒரு 28 நாள் சொல்லுங்கள். 24 நாள் சொல்லிடுங்க. இல்லை 12 நாள் விட்டு ஒரு 10 நாள் கழித்து ஒரு 12 நாள். நம்ம குழுவில் முதல்ல சொக்கர்னு ஒருத்தர் இருந்தார், சொக்கலிங்கம்னு. அவர் இப்போ தற்பொழுது உயிரோடு இல்லை.
அவருக்கு அதாவது புதன் திசை ஸ்டார்ட் ஆகும்போது சதுர்த்த சித்தியில் பிறந்தவர். கும்பராசி, கும்ப லக்னம். அவருக்கு வந்து கும்பத்திலே புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன் எல்லாமே இருக்கும். புதன் திசையில குடியிருக்கிற வீடை வித்துட்டு வர அளவுக்கு வறுமை ஆயிட்டார், கடன் ஆயிட்டார். எதனால கடன் ஆனாருங்கிறதுக்கு தெரியல. அது அளவுக்கு நான் டீட்டெயிலாக விசாரிக்கிறது இல்லை. கடன் ஆயிட்டாரு, வீடை வித்துட்டு வந்துட்டாரு, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் கம்பெனிலாம் முடிஞ்சது. இப்போ காலபைரவர் போய் கும்பிட சொன்னேன். காசி போயிட்டு வந்துட்டார். ஆனால் போயிட்டு வந்துட்டாரு. வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஜோதிடமும் படித்தார். கொஞ்சம் பழ வியாபாரம்லாம் பண்ணி பார்த்துருக்காரு. திரும்பி அவருக்கு அந்த புதன் திசை ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பிரச்சனை தான். அந்த புதன் திசை கேது புத்தியில் அவர் தனது வாழ்வை முடித்து கொண்டார். தனது வாழ்வை வந்து சூசைட் பண்ணி முடிச்சிட்டார். காசிக்கு போயும் கருமம் தீரவில்லை சொக்கருக்கு அப்படின்னு சொல்கிறது. அது இறந்தது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஆனால் இன்னொருத்தர் வந்து ஒரு உத்திராட நட்சத்திரம், அவருக்கு சனி திசை நடக்குது. அவர் சனி திசையில் ரொம்ப இதாகி ரொம்ப ப்ராப்ளம் ஆகி அவருக்கு வந்து முடி வியாபாரம் ஏதோ பண்ணுறேன்னு சொன்னார். முடி வாங்கி விற்கிறது அப்படின்ட்டு இருந்தார். அப்புறம் நான் வந்து இந்த மாதிரி இல்லைப்பா, நீங்கள் வந்து காலபைரவரை கும்பிடுங்க, முடிஞ்சா காசிக்கு போயிட்டு வாங்கன்னு அவர் போயிட்டு வந்துட்டார். அவர் வந்தோடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் பிஸ்னஸ், கிரானைட் கல்குவாரி பிஸ்னஸ் மாதிரி கிரானைட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பிஸ்னஸ் தருமபுரியில், ஆந்திராவில் அப்படி பல பிஸ்னஸ் செட் ஆகி அவர் நல்லா அப்புக்கு வந்துட்டார். இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் பழைய காரில் போயிட்டு இருந்தவர் இப்போ இம்போர்ட்டட் காரில் வர அளவுக்கு ரெடி ஆகிட்டார். இந்த மாதிரி பரிகாரம் காலபைரவர், காசி, கயா, இதுதான் பரிகாரம். ஆனால் அதில் ஒருத்தருக்கு மேலே வராரு, ஒருத்தருக்கு கீழே போகிறாரு. அது அவருடைய மனைவி பிள்ளைகள் ஜாதகமும் அவருடைய கர்ம விதியும் பொறுத்ததே. நன்றி, வணக்கம்.